உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் நிகழ்ச்சிக்கு தந்தையர்கள் நாங்கள் மிகுந்த அன்புடன் வருக என்று வரவேற்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 33ஆம் ஞாயிறு. இன்றைய நற்செய்தி மார்க் 13ஆம் அதிகாரம் 24 முதல் 32 முடிய உள்ள வசனங்கள். நான் சிறுபிள்ளையாயிருந்த பொழுது ஒரு மறைக்கல்வி பாடல் பயின்றேன். மத்தேயு சுவிசேஷம் 24 மார்க் 13 லூக்கா சுவிசேஷம் 21 பார்க்க முடிவு தெரியும். உலகத்தின் முடிவை பற்றி மத்தேயு 24, மார்க் 13, லூக்கா 21 சொல்லப்பட்டிருக்கிறது என்று சின்ன பிள்ளையா இருக்கிற தொடக்கப்பள்ளியில இந்த பாடலை நான் பயின்றிருக்கிறேன். நமக்கு இப்பொழுதுதான் புரிகிறது. இந்த நற்செய்தி நூல்கள் முடிகிற பொழுது உலகத்தின் முடிவை குறித்து, கடவுளுடைய வருகையை குறித்து இந்த அதிகாரங்கள் பேசுகின்றன. இந்த அதிகாரங்கள் திருவெளிப்பாட்டு இலக்கிய நடை என்கிற ஒரு பாணியிலே கருத்துக்களை சொல்லுகின்றன. அதை குறித்து நிறைய பேசலாம் என்றாலும் ஒரு அடிப்படையான விதி என்னவென்றால், வார்த்தைக்கு வார்த்தை அதற்கு பொருள் கொள்ளக்கூடாது. அது சுட்டி காட்டுகிற கருத்து என்ன என்பதனை அதில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு கண்ணோட்டத்தில் இன்றைக்கு இந்த வாசகங்களுக்கான விளக்கத்தை நாம் பார்க்கலாம். இன்றைய நற்செய்தி பகுதி இயேசு இறுதி காலத்தை பற்றி அல்லது நிறைவு காலத்தை பற்றி பேசுவதாக இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டதுபடி இதோட இலக்கிய கூறு திருவெளிப்பாட்டு நடை என்ற ஒரு நடை இங்கே கையாளப்படுகிறது. இங்கே இந்த நடையை புரிந்து கொள்வதற்கும் அல்லது இந்த நற்செய்தியை புரிந்து கொள்வதற்கு முன்பாக 2 விஷயங்கள் நம்ம முதல்ல தெரிந்து. ஒன்று வேர்ல்டு வியூ, அதாவது உலக பார்வை. இன்றைக்கி நம்ம தொடங்கியது எல்லாமே முடிவுக்கு வரும் என்ற ஒரு உலக பார்வை. அந்த வகையில் மார்க் நற்செய்தியும் சரி, கிரேக்க பின்புலத்திலையும் ஒரு லீனியர் வேர்ல்டு வியூ, அதாவது நேரடியாக அந்த உலகம் சென்று கொண்டே இருக்கும், ஒரு நாள் முடிவடையும், அந்த 0 பாயிண்ட்டுக்கு அது வந்துவிடும். அது ஒரு பார்வை. இன்னொரு பார்வை நம்முடைய இந்திய மரபில் இருக்கிற மாதிரி சைக்கிளிக் வேர்ல்டு வியூ, அது தொடர்ந்து வந்து கொண்டே கூட இருக்கக்கூடிய. ஸோ இந்த நற்செய்தியில் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை லீனியர், நேரடியாக போய் முடிவடையக்கூடிய ஒன்று. அந்த பார்வை இங்கே வெளிப்படுது. 2வது, இங்கே இருக்கிற துன்பங்களுக்கெல்லாம் விடை என்ன, நேர்மையாளர்களுக்கெல்லாம் எப்போது கைமாறு கிடைக்கும், இப்படிப்பட்ட ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இங்கே துன்புறுவோருக்கு இன்பம் இன்னொரு இடத்துல கிடைக்கும் என்று மறு வாழ்வை பற்றி பேசக்கூடிய ஒரு அறிமுகத்தை நம்ம இங்கே பார்க்கிறோம். எந்த சூழலில் எழுதப்பட்டிருக்கு? இந்த எழுதப்பட்ட நேரத்தில் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடந்துருச்சு. அதைத்தான் ஆசிரியர் எழுதுகிறார். அப்படி நடக்கப் போவதாக குறிப்பிடப்படுகின்றன. அது காரணம் என்னென்னா, கடவுள் வரலாற்று அனைத்தையும் அறிவார். இந்த வரலாற்று நிகழ்ச்சிகள் அனைத்தும் அவர் அதிகாரத்துக்கு உட்பட்டவை என்ற நம்பிக்கையை கொடுப்பதுதான் அந்த வெளிப்பாட்டு இலக்கியத்தினுடைய ஒரு முக்கிய கூறு. இந்த சூழல் என்னன்னா, ரோமை பேரரசனுடைய வன்முறை செயல் அதிகமாகி வெகு விரைவில் ரோமை படைகள் இந்த எருசலேம் தேவாலயத்தையும் அழித்திரும். அப்போ அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட பார்வையில் ஒரு நம்பிக்கை இன்மையை கொடுத்தாலும் கூட அப்போ ஆண்டவர் நிச்சயம் வருவார் என்ற நம்பிக்கையும் விதைக்கிறது. அதை நீங்கள் சொன்னது ஒன்று, துன்பத்தை பற்றிய விவரங்கள். இன்றைக்கு 3 பகுதியில் முதல் பகுதியிலும் துன்பத்தை பற்றிய விவரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். 2வது பகுதி அதற்குரிய பரிந்துரைகள். 3வது உறுதிப்படுத்தும் ஓமை. அந்த ஓமையோட தான் நமக்கு நீங்கள் நற்செய்தி வாசகம் அந்த கொடுக்கப்படல அப்படின்னாலும் அந்த மானிட மகன் வரும் நாடும் வேளையும் பற்றி கொடுக்கப்பட்டிருக்கும். அப்பாக்லிப்ஸ் அப்படிங்கிறது அன்வெயிலிங், ஒரு வெளிப்படுத்துதல், இறை வெளிப்பாடு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது இன்னைக்கு பகுதி ஒரு சின்ன ஒரு வெளிப்பாடு, த கிரேட் ரெவலேஷனுங்கிறது தான் நம்ம திருவெளிப்பாடுங்கிறது நமக்கு தெரியும். இந்த அப்பாக்லிப்ஸ், இந்த இறை வெளிப்பாட்டில் ஃபாதர் நீங்கள் சொன்ன மாதிரியுமே நிறைய அடையாளங்கள், சின்ன சின்ன அடையாளங்கள். இப்போ இந்த அடையாளங்கள் மக்கள் பல நேரத்தில் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு யோசிக்கிறது, அப்படி லிட்டராக இருக்கிறது, இந்த மாதிரியான தன்மைகள்லாம் இருக்கும். ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த இறை வெளிப்பாடு நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, இந்த சின்ன சின்ன அடையாளங்கள் வழியாக நம்ம வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு அழிவை பற்றி நம்ம எடுத்துக்கிறதில்ல, மாறாக வாழ்க்கைக்கு நம்பிக்கையை தருகிறது, ஒரு எதிர்நோக்கை தருவது, நமக்கு ஒரு ஹோப் கொடுக்குற ஒரு அற்புதமான ஒரு பாசிட்டிவாக தான் இதை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இதை உலகம் முடிய போகுது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா, அப்போ என்னுடைய லைஃப் அவ்வளோதானா? அப்படி இல்லை. இது மானிட மகனின் வருகை என்பது
ஒரு புது பிறப்பு போல, புதிய ஆசீர்வாதம் போல, அது ஒரு நம்பிக்கையை தருவதற்காக. இந்த பகுதியை நம்ம முதல் பகுதியில் பார்க்கும்போது பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய சில அறிகுறிகள் இங்கே காட்டப்படுகின்றன. கதிரவன் இருண்டு விடும், நிலா ஒளி கொடாது, விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணம் இருக்கும், வான்வெளி கோள்கள் அதிரும். அடுத்ததாக மிகுந்த வல்லமையோடும் ஆட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை காண்பார்கள். அதாவது இதுவரைக்கு துன்புறும் ஊழியனை பற்றி பேசக்கூடிய ஆண்டவராகிய இயேசு இப்போ மானிட மகனுடைய வருகை, மாட்சி பெற்ற ஒரு வருகையை முன்னறிவிக்கிறார். அப்போ முதல்ல அறிகுறிகள், இரண்டாவது மானிட மகன் மாட்சியோடு வரப்போகிறார், அடுத்து மூன்றாவதாக தொடர்ந்து வரக்கூடியது எப்படி அனைவரும் ஒன்று சேர்க்கப்படுவர். இந்த மூன்றையும் குறிப்பிட்டு விட்டு இயேசு தொடர்ந்து வரக்கூடிய உவமையில், நீங்கள் பார்ப்பதிலிருந்து பார்க்காததை நோக்கி கடந்து செல்லுங்கள். அதாவது அத்தி மரத்தில் பார்த்து சொல்லும்போது கிளைகளை பார்த்து வரப்போகிற கோடை காலத்தை எப்படி நம்ம முன்னுரைக்கிறோமோ அதே போல அறிகுறிகளை கண்டு அறிகுறிகளிலிருந்து கடந்து ஆண்டவரை காணுங்கள் என்று அழைக்கிறார். யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், அவற்றுக்கு முன்பாக நிலம் நடுங்குகிறது, வானம் அசைகின்றது, கதிரவனும் நிலவும் இருண்டு போகின்றது, விண்மீன்களும் ஒளி இழந்து போகின்றது. ஆண்டவர் நாளுக்கான முன்னறிவு, மெசியா வரும்போது நடக்கின்ற நிகழ்வுகளை பற்றி சொல்லுவார். அதே போல எசாயா புத்தகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கூட, வானத்து விண்மீன்களும் ராசி கூட்டங்களும் ஒளி வீச மாட்டா, தோன்றும் போதே கதிரவன் இருண்டு போவான், வெண்ணிலாவும் தன்னொளியை தந்திடாது என்று சொல்லுவார். அதே போல 34:1 கூட, வேற்றினத்தாரே நெருங்கி வந்து செவி கொடுங்கள், மக்களினங்களே கவனித்து கேளுங்கள், மண்ணுலகும் அதில் வாழ்வன யாவும் கேட்கட்டும், வையகம் அதில் தோன்றுவன யாவும் செவி கொடுக்கட்டும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஒரு வெளிப்பாட்டு இலக்கியங்களுடைய வகைகளை சார்ந்து நமக்கு நல்லாவே தெரியும். இது எதனுடைய இடையெல்லாம் ஒன்று, அந்த சூழ்நிலையில் மறை கலகம் நடந்து கொண்டிருந்த சமயம் கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராக. அதனால் சில நேரங்களில் மக்களுக்கு, இந்த கிறிஸ்துவர்களுக்கு கூட ஒரு நம்பிக்கையின்மை, எப்பொழுது கிறிஸ்து வருவார், வரமாட்டாரா, வருவாரா வரமாட்டாரா என்ற நம்பிக்கையின்மை கூட இருந்தது. சில நேரங்களில் அவர்கள் கூட ஒரு ஆச்சரியத்துக்குள்ளானார்கள். ஒருவேளை இயேசுதான் நமக்கு உணர்த்தப்பட்ட அல்ல வாக்களிக்கப்பட்ட ஒரு மெசியாவா என்ற ஒரு சந்தேகம் கூட அவர்களுக்கு இருந்தது. அதையெல்லாம் நிவர்த்தி செய்கின்ற வகையில் அப்போ பழைய ஏற்பாட்டில் மெசியா வரும்பொழுது என்ன நடக்குமோ அதெல்லாம் நடக்கும். அதான் தானியேல் புத்தகம், வானமேகங்கள் வருவார், 7ஆம் அதிகாரம் 13-14 கொடுப்பதன் வழியாக, கவலைப்படாதப்பா, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியில் நிச்சயமாக மானிட மகன் வருவார். சில ஊழியர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் விண்ணகத்தினுடைய ரகசியத்தை தெரிந்து கொண்டதைப் போல, விண்ணகத்தினுடைய மறைபொருளை தாங்கள் தான் கற்றுக்கொண்டதைப் போல அவர்கள் நிறைய புருடா விடுகிறார்கள், நிறைய கதை அளக்கிறார்கள், மக்களை பயங்காட்டுகிறார்கள். உலகத்தின் அழிவை முன்வைத்து அவர்கள் மனம் திருப்புகிறோம் என்கிற போர்வையிலே அவர்கள் ரொம்ப பயம் காட்டுகிறார்கள். ஆகவேதான் கத்தோலிக்க திருச்சபை 1516ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி 5வது லாத்திரன் கவுன்சிலில் இதை குறித்து மிக தெளிவான ஒரு போதனையை அது நமக்கு சொன்னது. மறையுரையாளர்களே, நீங்கள் எந்த விதத்திலும் எதிர்காலம் இப்படி இருக்கும் என்பதை நீங்கள் உறுதிபட சொல்லாதீர்கள். எதிர்கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்று நாள் தேதியை குறிக்காதீர்கள். இறுதி தீர்ப்பு நாள் இப்பொழுது நடக்கும் என்பதை நீங்கள் முன்னுரைக்காதீர்கள். உண்மை வெல்லும். ஏனென்றால் திருத்துதர் பணிகள் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த காலங்களையோ நேரங்களையோ தந்தையை தவிர யாரும் அறிய முடியாது. நீங்கள் இப்பொழுது ஈடுபாட்டோடு இருங்கள். அதைத்தான் நாம செய்து கொண்டிருக்க வேண்டுமே இல்லாமல் கடவுளுடைய ஞானத்திற்குள் புகுந்து அந்த மறைபொருளை அறிய நாம் முயற்சிக்க கூடாது என்று திருச்சங்கம் நமக்கு அழகாக சொல்லி தந்திருக்கிறது. அதனாலதான் திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த பகுதியை பத்தி தன்னுடைய மறையுரையில் சொல்றாரு, இதெல்லாம் எப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிறதுல கான்சென்ட் பண்ணாம இன்னைக்கு நான் என்ன செய்யணும், நான் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுல நாம நம்மளுடைய மனதை நோக்க வேண்டும் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. இன்றைய வழி நாளைய எதிர்நோக்கு. இன்னைக்கு நிறைய துன்பங்கள் இருக்கும், அந்த துன்பங்களை பார்த்து நம்ம மனசு விடாம நாளைய எதிர்நோக்குங்கிறத மானிட மகனுடைய வருகை. ஸோ அப்போ அந்த அத்திமரம் அது ஒரு பிளாசம், மீண்டும் அது துளிர்த்து வருகும் பொழுது மானிட மகனுடைய வருகையை நம்ம குறிக்கிறது என்று சொல்றப்ப நம்ம பாசிட்டிவா, நேர்மறையா மானிட மகனுடைய வருகையை நம்ம மனசுல வைக்கணும். அந்த மானிட மகன் வருகையை நோக்கிய ஒரு எதிர்நோக்கோட இன்றைய பிரச்சனையை நம்ம அணுகணும். இன்னைக்கு அப்ப என்ன செய்யணும், அந்த எதிர்நோக்கை விதையுங்கள்ங்கிறார். சோ த ஹோப். எல்லா இடத்துலையுமே நம்பிக்கையை விதையுங்கள். ஒரு சின்ன குழந்தை கோயிலுக்குள்ளார வந்தவுடனே இயேசுநாத சாமியை பார்க்குது, சுருவம் அவரையே பார்க்குற மாதிரி இருக்குது. சிலுவையில் இருந்த ஆண்டவர் அது இந்த ஆண்டை ஓடுது, அந்த ஆண்டை ஓடுது, எங்கே போனாலும் ஏன்னா கண்கள் நடுவில் இருக்கிறப்ப அதை பார்க்குற மாதிரியே இருக்கும். தூரத்தில் போனால் அம்மாட்ட சொல்லுது, அம்மா
ஆண்டவர் பாருமா என்னை பார்த்துட்டே எங்கே போனாலும் இயேசுநாசாமி என்னை பார்க்குற மாதிரி இருக்குமா அப்படின்றப்ப அம்மா சொல்கிறாங்க, பார்த்தியா நீ ஏதாவது குறும்பு பண்ண, ஏதாவது தப்பு பண்ண அப்படின்னா இயேசுநாசாமி பார்த்துக்கிட்டே இருக்காரு பாரு அப்படின்னு சொன்னோன்னே பக்கத்தில் இருந்து ஒரு வயசானவர் சொன்னார், அம்மா அப்படி சொல்லாதீங்க, கிறிஸ்தவ மதம்ன்றது பயத்தை கொடுத்து ஆன்மீகம் பயத்தை கொடுப்பதில்லை. அந்த குழந்தை கொடுத்து சொன்னாரா, ஏன் தெரியுமா இயேசு உன்னைவே பார்க்குறாரு, உன் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாரு, அதனால தான் நீ எங்கே போனாலும் உன்னை வச்சுக்கன்னு வாங்காமல் பார்க்குறாருன்னு சொன்னாராம். அவ்வளவுதான். கிறிஸ்தவ மதம்ன்றது பயத்தை கொடுப்பதல்ல. இதெல்லாம் நமக்கு நம்ம பயம்புறுத்துவதல்ல, மாறாக இந்த துன்பங்கள் இந்த சிக்கல்கள் மத்தியில் என் ஆண்டவர் வருவார், என்னை கூட்டி சேர்க்கின்றவர்கள் பட்டியலில் நான் இருக்கிறேன்னா தான் இந்த வாசனம். பின்பு அவர் வானதூரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகில் 1 கோடியிலிருந்து விண்ணுலகில் 1 கோடி வரை 4 திசையிலிருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார். அப்ப தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் பட்டியலில் நான் இருக்கிறேனா? அப்படி நான் இருக்கணும்னா எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும்? படைப்பின் தொடக்கத்தை பற்றி நம்ம கேட்கும்போதும் சரி, படைப்பின் முடிவை பற்றி நாம் கேட்கும்போதும் நாம் அதை நோக்கி கேட்கக்கூடிய கேள்வி எப்படி அப்படி நம்ம கேட்பதை விட ஏன் என்று நாம் கேட்டால் நமக்கு எளிதாக இருக்கும். அதாவது எப்படி இந்த உலகம் படைக்கப்பட்டது என்ற கேள்விக்கு விவிலியத்தில் விட இல்லை. ஆனால் ஏன் படைக்கப்பட்டது, அதே போல் எப்படி முடியும் என்பதை பற்றிய ஒரு குறிப்பு அல்ல, இது ஏன் முடிகிறது அப்படிங்கும்போது அந்த முடியும் போதுதான் மானிட மகனுடைய வருகை சாத்தியம். அப்போ ஏன் என்ற ஒரு கேள்வியை கேட்கும்போது மானிட மகனுடைய வருகைக்கு நாம் தயாராக இருக்கிறோமா, ஒரு தயாரிப்பு நிலையும் ஒரு விழிப்பு நிலைக்கு இயேசு நம்மை அழைப்பதாக பார்க்கலாம். ரெண்டாவது, தந்தை அவர்கள் குறிப்பிட்டது போல் அந்த அத்திமரம் எடுத்துக்காட்டு நம்ம தெரியும், ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நாடுகளில் பார்க்குறோம். மிக அழகாக அந்த தட்பவெப்பநிலை மாறுவதை மிக அழகாக நம்ம மரங்களில் நம்ம பார்க்கலாம். அதாவது உயிரற்று இலைகளற்று இருக்கக்கூடிய வெறும் ஒரு குச்சியாக நிற்கக்கூடிய ஒன்று அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக துளிர்க்க ஆரம்பிக்கும். அந்த துளிர்த்து வரக்கூடியது ஒரு புதிய உயிர் வந்தது போல இருக்கும். அப்போ இன்னைக்கு இந்த உலகம் இருக்கின்ற ஒரு நிலை, இன்னைக்கு மார்க் நற்செய்தியோட ஒரு குழுமம் ஒரு வாடி போய் உயிர் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் மானிட மகனுடைய வருகை எப்படி கோடை வரும்போது தளிர்க்கிறதோ அதே போல தளிர்க்கும் என்ற ஒரு வகையான எதிர்நோக்கையும் நம்பிக்கையும் கொடுப்பதாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். மார்க் நற்செய்தியாளர் நற்செய்தியினுடைய தொடக்கத்திலேயே இயேசுனுடைய ஒரு மறையுரையை சுருக்கமாக சொல்லியிருப்பார். காலம் நிறைவேறிவிட்டது, கடவுளரசு நெருங்கி வந்து விட்டது, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். இதிலே நாம் கவனிக்க வேண்டியது, காலம் நிறைவேறிவிட்டது, பயம் படுங்கள், உலகத்தின் அழிவு வரப்போகிறது, தண்டனை வரப்போகிறது, நரகம் வரப்போகிறது என்று எதிர்மறையாக அவர் சொல்லவில்லை. கடவுளரசு இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, ஆகவே மனம் திரும்பி நற்செய்தி நம்புங்கள். இந்த செய்திதான் நற்செய்திகள் ஊடாக முழுமையாக பயணிக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி அந்த படைப்பு தொடக்கத்துல ஒளி உண்டாகுக என்று சொன்னவர், இங்கே இந்த உலக நிறைவிலே கதிரவன் இருண்டு ஆனால் ஒளியானவரே வருகிறார், அவர் ஒளியாகவே வருகிறார், மானிட மகனே வருகிறார். அப்ப அந்த மானிட மகன் வருகையை என்ன சொல்றாங்கன்னா, அந்த காஸ்மிக் பவர்லாம் முடிஞ்சு ஒரு டிவைன் பவர், ஒரு கடவுளுடைய ஆற்றலும் அருளுமான ஒரு ஆசீர்வாத நிலை வருகிறது. அழகா நீங்க சொன்னதுதான், இது பரிசு கிடைக்கிற ஒரு அற்புத நேரம், அப்படியாக பார்க்கணும். நம்மளுடைய இது முதல் வாசகத்துல ரொம்ப அதனுடைய கனெக்ஷன் அழகா வருது. ஸோ அப்படி பார்க்குறப்ப நாம் இன்னைக்கு அந்த பரிசு பெற என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு தயாரா இருக்கா, இன்னைக்கு நான் தயாராக இருக்கிறேனா, விழிப்பாக இருக்கிறேனா, என் வாழ்வு அதற்கு உகந்ததாக இருக்கிறதா? சாதாரண ஒரு விஷயம் தான். நீங்கள் அந்த காலச்சூழல் ஐரோப்பா அமெரிக்கா கண்டங்கள் எப்படி அதனுடைய வச்சு இந்த மரத்தில் இலை தளிர்க்கிறது துளிர்க்கிறது, இதை வைத்து நம்ம காலத்தை கணிக்கலாம். அப்படி அதன்படி நம்ம அதை கணிக்கும் பொழுது அந்த வசனம் நல்லா சொல்லுது, அவ்வாறே இவை நிகழ்வதை காணும் பொழுது மானிட மகன் கதவை நெருங்கி வந்து விட்டார் என்று நினைத்து கொள்ளுங்கள். அப்போ அவர் நீ தூரமாக இருக்கான்னு நினைக்காதப்பா, அவர் உன் பக்கத்தில் உன் கதவுகிட்டே தான் நிற்கிறாரு, உன் கதவுகிட்டே தான் வெயிட் பண்ணுங்க. அப்போ நான் என்னுடைய வாழ்க்கை என்ன வாழ வேண்டும், ஆண்டவர் இன்னும் மேலேருந்து கீழே வரத்துக்கு இன்னும் எத்தனையோ கிலோமீட்டர் மைல் தூரம் கடந்துரும் அப்படின்னு நினைக்காத, உன் பக்கத்திலே தான் இருக்காரு, எந்த நேரத்தினாலும் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவார். அப்போ அதை தான் இறுதியை நாம் நினைவு கூர்ந்தோம் என்றால் நாம் நம்முடைய நிகழ்காலம் அதை நோக்கிய பயணமாக இருக்கும். இது உலக அழிவல்ல, மாறாக புதிய மண்ணகமும் புதிய விண்ணகமும் உருவாகின்ற அற்புதமான நிகழ்ச்சி. இது நாட் அனிஹிலேஷன் பட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்லுவார்கள். அப்போ இம்மினன்ட் பரூசியா, அந்த 2ஆம் வருகையோ உலக முடிவோ உடனடியாக நடக்கப் போகிறது என்பது மார்க் குழுமத்தில் மட்டுமல்ல, மற்ற அந்த தொடக்க கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இருந்து. அதனால தான் தெசலோனிக்கருக்கு எழுதப்பட்ட திருமடலில் பவுல் அதை பற்றி குறிப்பிடும்போது அது உடனடியாக நடக்கப் போவதாக அவர்கள் கருதுகிறார்கள். ஒவ்வொரு காலத்திலுமே இந்த உலகம் அழியப் போகிறது என்பது மக்கள் எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதடுத்து வரக்கூடிய வசனத்தில் 30, இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இதை வாசிக்கும்போது ஏறக்குறை அப்போது
நீங்கள் இருக்கிற காலத்திலே நடந்தேறும் என்பது ஒன்றாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் இதை கொஞ்சம் நீட்டி நாம் பொருள் கொள்ளும்போது இத்தலைமுறைங்கிறது நம்பிக்கை கொள்ளக்கூடிய தலைமுறை. அப்போ மானிட மகன் வரும் வரை நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும், நம்பிக்கை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், திடீரென்று மானிட மகன் வருவார். அந்த நிலையில் அந்த இத்தலைமுறை என்பது ஒரு நீடித்த பொருளையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டா. இங்கே விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் என்று சொல்லும்போது மேலே குறிப்பிடக்கூடிய அந்த காஸ்மிக் சயின்ஸை குறிப்பிடுவதோடு இயேசுவுடைய வார்த்தையுடைய ஆற்றல் அது அழியாமல் இருக்க போகிறது என்ற ஒரு நிலையில் நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த இதில் நீங்கள் சொன்னது மாதிரி தான். ஏன்னா அந்த மார்க்கு குழுமத்தில் மட்டுமல்ல, பவுலடிகளாரும் அதை தான் நினைத்தார். நான் இறப்பதற்குள்ளாக ஆண்டவர் வருவார் என்ற ஒரு நிலைப்பாடு அவருக்கு இருந்தது. ஆனால் கொஞ்சம் காலம் தாழ்த்த பிறகு நான் இல்லைனாலும் ஆண்டவர் வருவார், ஆனால் சீக்கிரம் வந்துடுவார். அந்த ஒரு இம்மனன் பருவசையை தான் அவர் வச்சிருந்தார். அதனால தான் பவுலடிகளார் பிலிப்பியர் திருமுகத்தில் சொல்லுவார், நான் இறந்தாலும் ஆண்டவருக்காகவே, வாழ்ந்தாலும் ஆண்டவருக்காக, அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆண்டவரை மையப்படுத்திய வாழ்க்கை. மரம் எந்த பக்கம் சாஞ்சிருக்கோ அந்த பக்கம் தான் விழும். நான் ஆண்டவரின் பக்கம் சாய்ந்திருந்தால் ஆண்டவரின் பக்கம் தான் விழுவேன். அந்தாண்ட பக்கம் சாய்ந்திருந்தால் நான் அந்தாண்ட பக்கம் தான் விழுவேன். அதனால நம்ம எப்பொழுதுமே தயாரிப்பாக இருக்க வேண்டும். அதாவது சாய்ஸ் இன் டெத் என்று சொல்லுவார். பிஃபோர் கிடையாது, ஆஃப்டர் கிடையாது. பிஃபோர்ன்றது டூ ஏர்லி, ஆஃப்டர் டூ லேட். இன் டெத் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே, கால்ரானர் அருமையாக சொல்லுவார், என் வாழ்க்கை முழுவதுமே நான் ஆண்டவரை மட்டும் தேர்ந்தெடுத்திருந்தேன் என்றால் இறுதி நேரத்தில் என்னுடைய தேர்வு ஆண்டவராக மட்டும்தான் இருப்பார். கடவுள் ஏதோ மானிட மகன் நம்ம விட்டுட்டு போன மாதிரியும் திடீர்னு வரப்போற மாதிரியும் அப்படி இல்லை. மானிட மகனுடைய பிரசன்னம் நமக்குள்ளேயே இருக்கு. கான்ஸ்டன்ட் பிரசன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட்ங்கிறாங்க. எப்பொழுதுமே நமக்குள்ளேயே இருக்கிறது, நம்மோடையே இருந்திருக்கின்றிருக்கிறார். ஆனால் அந்த ஒரு முழுமையான வரவேற்பு, முழுமையான ஒரு என்கவுண்டருங்கிறாங்க, ஒரு சந்திப்பு, மானிட மகனை நாம் முகமுகமாக தரிசிக்கின்ற ஒரு உணர்வு, இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் அது வரை பொறுத்துரு, காத்திரு, தயாராக இரு. இந்த 3 தான் நம்ம வெயிட் பண்ணணும். அதே நேரத்தில் கொஞ்சம் ரெடியாக இருக்கணும், அப்போ விழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழைப்பாக இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த அடையாளங்கள், அருங்குறிகள், இந்த பிரபஞ்சத்தினுடைய உருவங்கள், இவை எல்லாமே கவிஞர்களுக்கும் ஓவியர்களுக்கும் கற்பனை நயமிக்க நல்ல கலைஞர்களுக்கும் வரைபடங்கள்ல அல்லது கதைகள்ல அல்லது ஓமைகள்ல சிறப்பாக சொல்வதற்கான ஒரு பகுதியாகவே அமைந்து விடுகிறது. ஆகவேதான் இது குறித்து நிறைய கதையாடல்கள், நமக்கு இடைக்காலத்துல நிறைய படங்கள், இவையெல்லாம் இவற்றை குறித்து நம்முடைய உள்ளத்திலே இன்னொரு வகையான ஒரு கருத்தியலை உருவாக்கி விடுகின்றன. ஒரு படம், கிறிஸ்துவை பற்றிய ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்துல ஒரு காட்சி, ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெறுகிறார். திருமுழுக்கு யோவான் கையினால். திருமுழுக்கு யோவான் ஆக்ரோஷமாக யோர்தான் ஆற்றங்கரையிலே போதிக்கிறார். வெட்டு 1 துண்டு 2 மனம் திரும்புறியா இல்லையா அப்படின்னு அவர் போதிக்கிறார். அப்போ கடவுளுடைய கோபம் நெருங்கி வந்து விட்டது அப்படின்னு அவர் போதிக்கிறார். அப்போ இயேசு திருமுழுக்கு பெறுகிறார். இயேசு யார் என்று அவர் கண்டுகொள்கிறார். அதன் பிறகு 2 பேரும் போய் ஒரு மாலை உணவு உட்கொண்டு ஒரு நெருப்பு மூட்டிக்கிட்டு 2 பேரும் உட்காந்து பேசுறாங்க. அப்ப பேசும் பொழுது இயேசு அவற்றை கேட்பார், கடவுள் ரொம்ப கோபமா இருக்காரோ அப்படின்னு இவர் அவற்றை ஒரு கேள்வி கேட்பார். அப்போ அவர் சொல்லுவார், இந்த மக்களை பார், மக்கள் பண்ணுகிற அநியாயத்தை பார், நாட்டில் நடக்கிற அக்கிரமத்தை பார், லஞ்ச லாவணியத்தை பார், ஒழுக்க சீர்கேட்டை பார். இவங்களுக்கெல்லாம் போய் வேற எதையும் சொன்னா திருந்த மாட்டான். கடவுள் கோபமா இருக்கிறார், அழிக்க வர்றாருன்னு சொன்னாதான் மனம் திரும்புவான். அதனாலதான் நான் அப்படி சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவர் பதில் சொல்லுவார். பைபிள்ல இல்லாத ஒன்று அந்த கலைஞர் கற்பனையாக அதை சொல்கிறார். அப்போ இயேசு சொல்லுவார், எனக்கு என்னமோ கடவுளை பற்றி நீங்க சொல்ற கருத்து சரியா தெரியல, கடவுள் அன்பா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்லுவார். உடனே அவர் சொல்லுவார், அப்படின்னா நீ பாலைவனத்துக்கு போய் ஒரு 40 நாள் நீ நோன்பு இருந்து கடவுள் யார் என்று கண்டுகொண்டு வந்து பிறகு நீ அறிவி அப்படின்னு அவர் சொல்லுவார். அவர் பாலைவனத்துல போய் கடவுள் அன்பு அப்படிங்கிறத கண்டுபிடித்து வெளியே போதிக்க வரும் பொழுது இவர் அங்கே இறந்திருப்பார். அப்ப இவர் கடவுள் அன்பானவர். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் போல கடவுளுடைய நீதி, கடவுளுடைய தீர்ப்பு, கடவுளுடைய வருகை நமக்கு விவிலியத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கடவுளுடைய அன்பு நாணயத்தினுடைய இன்னொரு பக்கமாக, கடவுளுடைய மறுபக்கமாக வலியுறுத்தப்படுகிறது. இயேசுவின் போதனைகளில் இந்த அன்பும் இந்த இரக்கமும் விஞ்சி நிற்கிறது. இன்றைய முதல் வாசகம் இந்த திருவெளிப்பாட்டு இலக்கிய நடைக்கு ஒத்ததாக பழைய ஏற்பாட்டில் தானியேல் நூலிலிருந்து நமக்கு தரப்படுகிறது. முடிவின் காலத்தை பற்றி எடுத்துச் சொல்லுகிற தானியேல் நூல் 12ஆம் அதிகாரம் 1 முதல் உள்ள வசனங்களை இன்றைய முதல் வாசகமாக நாம் நற்செய்தியோடு ஒப்பிட்டு சிந்திக்கலாம். தானியேல் இறைவாக்கினர் பார்க்கும்போது
பெரிய இறைவாக்கினர்களில் 4ஆவதாக இருக்கக்கூடிய இந்த தானியேல் இறைவாக்கினர், தானியேல் கடவுளுடைய தலைவராக, கடவுளுடைய இறைவாக்கினராக ஒரு வெளிநாட்டில் இருக்கிறார். நெபுகத்நேசர் நாட்டில் வாழக்கூடிய அந்த இடத்துல போய் பாபிலோனிய நாட்டில் எப்படி யூத ஞானம் வெளிப்படுது ஒரு பின்புலத்தில் எழுதப்பட்ட இந்த நூல், இதை கடைசிக்கு வரும்போது முடிவின் காலம் ஏறக்கூடிய அருட்தந்தையர் குறிப்பிட்டது போல திருவெளிப்பாட்டு நடையை ஒத்து இருக்கக்கூடிய திருவெளிப்பாட்டு நடையை பின்பற்றி எழுதக்கூடிய இந்த ஆசிரியர் இறுதி காலம் எப்படி இருக்கும் என்பதை இங்கே குறிப்பிடுகிறார். அங்கே அவர் முதலில் குறிப்பிடுவது, உன் இனத்தாருக்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார், மக்களினம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்ப காலம் வரும். அதாவது இஸ்ராயல் மக்கள் பாபிலோனியாவில் அனுபவித்த துன்பங்களை எடுத்து அந்த துன்பங்களுடைய பின்புலத்தில் இறுதி காலத்தை யோசிக்கிற தானியேல் இறைவாக்கினர் உலக அழிவு, அதே நேரத்தில் அந்த அழிவின் போது ஏற்படக்கூடிய ஒரு அநீதிகள் அழிக்கப்பட்டு நீதி நிலைநிறுத்தப்படும் என்ற எதிர்நோக்கி இங்கே விதைக்கப்படுகிறது. ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் எங்கள் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிருமோ அப்படின்னு நினைக்கல. இந்த மாதிரியான ஒரு வெளிப்பாட்டு இலக்கியங்கள் அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையும் எதிர்நோக்கியும் உள்ளத்தில் கொடுக்கின்றது. நான் உன்னை அழிக்கின்ற அரசனோ அந்த அரசுகளோ பெரியதல்ல, வரப்போகின்றவர், உன்னை ஆளப்போகின்றவர் மிக பெரியவர். அதனால தான் பல்வேறு வகையான காலகட்டங்கள், பாபிலோனியர்கள் வந்தார்கள், அதன் பிறகு பாரசீகர்கள் வந்தார்கள், கிரேக்கர்கள், ரோமையர்கள். இது எல்லாம் நிரந்தரம் அல்ல, கடவுளுடைய ஆட்சி மட்டும்தான் நிரந்தரம். அது இந்த ரெயின் ஆஃப் காட், அதுதான் மையப்படுத்தி நம்ம இந்த வாசகத்தை பார்க்கணும். அப்போ எழுதும் பொழுது, ஏன்னா இதுவரைக்கும் அந்த மக்களிடையே உயிர்த்தெழுதல் பற்றிய கோட்பாடு பெருசாக இல்லை. தானியேல் இறைவாக்கினர் வழியாக, ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் உயிர்த்தெழுதல் பற்றிய கோட்பாடானது அதிகமாக இருக்குது. இதில் இருக்கும், தானியேல் புத்தகத்தில் இருக்கும், மக்கபியர் புத்தகத்தில் நம்ம அதிகமாக படிப்போம். அதில் எழுதும் பொழுது எழுதுவார், அவர் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவார். முதல் முறையாக அந்த வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம்? முதல் வசனமே நல்லா இருக்கும், நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். நம்ம இன்னைக்கு வாசிச்ச நற்செய்தி வாசகத்தோடு இணையாக செல்கின்றது. அப்பொழுது ஆண்டவர் திசையிலிருந்து தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார். அப்ப நூலில் யார் யாருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதோ, அப்ப நம்மளுடைய நோக்கம் என்ன? நாமும் துன்பப்படுகிறோம், அந்த துன்பங்களின் மத்தியில் எனக்கு நம்பிக்கை எதிர்நோக்கி என் ஆண்டவர் மட்டும்தான். அப்போ என்னுடைய காரணம், என்னுடைய சிந்தனை எப்படி இருக்கணும்? அந்த நூலில் என் பெயர் இடம்பெற நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களின் கூட்டத்தில் நான் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் முக்கியமான காரணமாக இருக்கு. எப்படி இந்த கேள்விகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த அப்பாக்லிப்ஸினுடைய அடையாளங்களில் இன்னொரு முக்கியமானதை சொல்கிறாங்கன்னா, நன்மை தீமை. எப்பயுமே ஒரு அந்த டொலிசம் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே அது வந்து அழகாக வெளிவருது. சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர், வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவர். அப்போ கடவுளுடைக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கான ஒரு பரிசு, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நிலையான வாழ்வு, முடிவில்லா வாழ்வுன்னு. அதே கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை இல்லாதவர்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு இழிவான ஒரு முடிவு அப்படிங்கிறதையும் காமிக்க முடியுது. அப்படின்னா இது எதுக்கு இதை சொல்லப்படுது அப்படின்னா, அதனுடைய தொடர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு. ஞானிகள் வானத்தின் பேரொளியை போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களைப் போலவும். அப்ப என்ன சொல்றேன்னா, கடவுளுடைய மனிதர்களாக நம்ம வாழ்ந்தா நம்ம ஒரு விண்மீன், நம்ம பிறருக்கு ஒரு வழிகாட்டி, நம்ம பிறருக்கு ஒரு ஒளி. நம்ம வந்து இருளில் இருப்பவர்களுக்கு, ஒரு வீழ்ச்சியில் இருக்கிறவங்களுக்கு, தவறான வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு நம்ம வந்துட்டு ஒரு புதிய வழிகாட்டுதலாக இருக்கணும். அதுதான் உண்மையான இன்னைக்கு அழைப்பா பார்க்கணும். அப்ப நான் ஒரு விண்மீனாக மாறணும், நான் வந்து ஒரு ஒளியா மாறணும். ஏன்னா நிறைவான ஒளி வரப்போகிறார். அந்த ஒளியானவர் ஏற்கனவே என்கிட்ட இருக்கிறார். அப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம பாசிட்டிவான எனர்ஜியை பிறருக்கு தரணும் அப்படிங்கிறதையும் இங்கே பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய காலம் அது இறுதி காலம், அது வரப்போகிறது. அது எப்பொழுதும் வரலாம். நம்முடைய வாழ்வும் ஒரு கட்டத்திலே நிறைவுக்கு முடிவுக்கு வரலாம். அப்பொழுது முடிவு என்னவென்றால், நல்லோர் வாழ்வர், தீயோர் சாவர். நல்லவை வெல்லும், நல்லவை அகலும். நாம மற்றவர்களும் நல்லவை நோக்கி வழி நடக்க, நாம் அவர்களை அந்த வழியில் நடக்க வைக்க நாம் முயலுதல் வேண்டும். இந்த கருத்தினை இந்த வாசகம் நமக்கு அழகுபட எடுத்து சொல்லித் தருகிறது. இன்றைய 2ஆம் வாசகம் எபிரேயர் திருமுகத்திலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நாம் கடந்த பல வாரங்களாகவே இயேசு எவ்வாறு ஒரு தலைமை குரு என்பதனை பார்த்து வருகிறோம். பல்வேறு கோணங்களிலிருந்து இயேசுவை ஒரு முழுமையான தலைமை குருவாக இந்த ஆசிரியர் நமக்கு படம் பிடித்து காண்பிக்கிறார். அதனுடைய உச்சமாக இன்றைக்கு இயேசு எவ்வாறு
ஒரு முழுமையான தலைமை குரு என்பதனை அவர் சுட்டி காண்பிக்கிறார். இன்று நம்ம வாசிக்கக்கூடிய இந்த பகுதி இயேசு கிறிஸ்துடைய பலியின் மேன்மை. இதுவரைக்கும் நம்ம இயேசு கிறிஸ்துடைய தலைமை குருத்துவத்தை பற்றி பார்த்தோம். இப்போ இயேசு கிறிஸ்துடைய பலி. இங்கே இந்த ஆசிரியர் இதோடைய பின்புலத்தில் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு கருத்துரு யோம் கிப்புர் என்று அழைக்கப்படக்கூடிய பாவ கழுவாய் ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தப்படக்கூடிய இந்த நிகழ்வை மனதில் வைத்து எழுதுகிறார். அதில் தலைமைக்குரு தான் இந்த பாவ கழுவாயை, அந்த பலியை செலுத்துவார். அவர் செலுத்தும் போது முதலில் தன்னுடைய பாவங்களுக்காக பலி செலுத்துவார், இரண்டாவது மற்றவருடைய பாவங்களுக்காக பலி செலுத்துவார். அந்த 2 ஆடுகளை வைத்து பலி செலுத்தும் போது முதல்ல ஒரு பெரிய கன்றுக்குட்டி அவருடைய பாவங்களுக்காகவும், 2 ஆடுகள், அதில் ஒரு ஆடு வெட்டப்பட்டு அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே கொண்டு போவார் அந்த திரைச்சீலைக்குள். அந்த ஒரு பின்புலத்தில் தான் அவர் கொண்டு போகக்கூடிய அந்த ஆட்டுடைய ரத்தம் அந்த ஆடு இயல்பாகவே ஒரு விலங்குடைய ரத்தம். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தால் உள்ளே கொண்டு சென்றார். அந்த வகையில் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் மேன்மையானது ஒன்று. ரெண்டாவது, அது ஒவ்வொரு ஆண்டும் திரும்ப செலுத்தப்படும். ஆனால் இங்கே திரும்ப செலுத்தப்படாது என்றால் ஒரே முறையாக அவர் பாவத்திற்கு அனைத்திற்குமே பாவத்திற்கு கழுவாயாக செலுத்தி விட்டதால் இனி பலிக்கு இடமே இல்லை என்று குறிப்பிடுகிறார். இந்த 2 நிலையில் இயேசு கிறிஸ்துடைய பலி மேன்மையுடையதாக இருக்கிறது. அப்படி இப்போ எல்லாம் பார்த்துருக்கோம். இந்த உலகம் முடிவு அதெல்லாம் பார்க்குறப்ப கடவுள் வருவார். அப்போ இன்னொரு நம்மளுடைய நம்பிக்கை அறிக்கையில் முக்கியமானது வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். வலப்பக்கத்தில் அமர்ந்திருந்து பரிந்து பேசுவார், என்னை மீட்க. 2ஆம் வருகையின் பொழுது நடக்கின்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே தெரியும். அப்போ இதனுடைய நம்பிக்கையினுடைய மையமாக பலியை செலுத்திவிட்டு வலப்பக்கம் அமர்ந்திருக்கிறார். தம் பகைவர் தமக்கு கால்மனை யாக்கப்படும் வரை காத்திருக்கிறார். இங்க அந்த நிறைவாழ்வை நோக்கிய பயணத்துல பாவத்தோடு இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரே தலைமை குரு. நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் முன்னாடிலாம் ஆடு மாடுன்னு அப்படி விலங்குகளை பயன்படுத்திய ஒரு பாவ போக்குதல் இருந்துச்சுன்னா, இவர் தன் ரத்தத்தையே சிந்தி பாவத்தை போக்கிவிட்டார். ஒரே முறை 1 டைம் செட்டில்மெண்ட் முடிச்சிட்டாரு. ஆனா அந்த 1 டைம் அவர் முடித்ததை நான் அனுதினமும் அனுபவிக்கணும். அதுதான் நம்ம அனுதின திருப்பலி. அனுதின திருப்பலியில அவருடைய திருரத்தம், அவருடைய மீண்டுமான கல்வாரி பலியை நம்ம நினைவு கூறுதலுடைய அர்த்தமே ஏதோ இது சும்மா சிம்பல ஒரு அடையாளம் அப்படிங்கிறதில்ல, அந்த நிகழ்வை நான் மீண்டும் மீண்டும் அனுபவித்தல். பழைய ஏற்பாட்டு பலிகள் ஆண்டுதோறும் அவை மீண்டும் மீண்டும் நிகழ்த்தப்படுபவை. அதுவே நமக்கு சுட்டிக்காட்டி விடுகிறது அது நம்முடைய பாவங்களை முழுமையாக போக்கிவிடவில்லை என்று. ஆகவேதான் அந்த ஆசிரியர் ஒரு இறையலாக்கம் செய்கிறார். அவை பழைய ஏற்பாட்டை ஒரு மீள் பார்வை பார்க்கிறார். பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகளை அவர் மறு ஆய்வுக்கு உட்படுத்தி மறு வாசிப்பு அவர் செய்கிறார். செய்துவிட்டு ஆகவே நம்முடைய பாவங்களை முழுமையாக மன்னிப்பதற்கு வேற ஏதோ தேவைப்படுகிறது. ஏனென்றால் இந்த ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தம் நமக்கு போதுமானதா இல்லை. அதை நமக்கு சுட்டி காட்டுகிற சட்டங்களும் அப்படி முழுமையாக இல்லை. ஆகவே என்று சொல்லிவிட்டு கிறிஸ்துவனுடைய பலியை அதிலே அவர் ஒப்பிட்டு காட்டி இயேசு எப்படி பலியாகவும் இருக்கிறார், தலைமை குருவாகவும் இருக்கிறார் என்று அவர் அழகுபட சுட்டி காட்டுவது ரொம்ப அழகிலும் அழகு. கடைசியில் முடிக்கும் பொழுது பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கழுவாயாக செலுத்தும் பலிக்கு இடமில்லை. அதான் ஒரு நிறைவு. அப்போ நிறைவான ஒரு இது. அப்போ ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையை பலப்படுத்துகின்ற வாசகம். இயேசுவோடு நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். உள்ளத்தில் அச்சம் கொள்ள தேவையில்லை. இயேசுனுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களை ஆட்கொள்ளட்டும். அவருடைய இறையாட்சி நம்மில் மலரட்டும். நாம் ஈடுபட்டு உழைப்போம். உலகம் முடியும் போது முடியட்டும், நம்முடைய வாழ்க்கை முடியும் போது வெளியட்டும். ஆனால் நாம் ஈடுபாட்டில் இறையாட்சியை மலரச் செய்வோம். அன்புமிக்கவர்களே, வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.